வணக்கம் எல்லாருக்கும். இது என்ன அப்படின்னா கருவேப்பிலை. இந்த காணொளி மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நகரத்தில் உள்ள மக்களுக்கு தான். இப்போ நீங்கள் நகரத்தில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நல்லா நெருக்கடியாக இருப்பாங்க. கிராமத்தில் உள்ளவங்க கூட பிழைப்பு தேடி நகரத்துக்கு போகிறாங்க. ஏன்னா கிராமத்தில் வைங்களேன் பெருவெளியான ஒரு வாழ்வாதார சுழற்சி, பொருளாதார சுழற்சி அப்படிங்கிறது இல்லை. அதனால நகரத்தில் உள்ளவங்களும் கிராமத்தில் உள்ளவங்களும் நகரத்துக்கு படையெடுக்கிறாங்க. கிராமத்தில் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, மனிதன் 3 வேளை சாப்பிட்றான். அவனுக்கு தேவையான காய்கறிகள், அரிசி, பருப்பு, கோதும்பு, இப்படிப்பட்ட அவன் சாப்பாடு சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களாக இருந்தாலும், அது எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, கிராமத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் சரியான வசதிகள் இல்லாத, ரோடு வசதி இல்லாத, மின்சார வசதி இல்லாத ஒரு ரொம்பவும் பின்தங்கிய இடங்கள்ல இருந்து தான் இந்த காய்கறிகள்லாம் வருது. அப்போது கிராமத்தில் உள்ளவன் நபர்கள் என்றைக்காவது சொல்லி கேள்விப்பட்டீங்கன்னா, நீங்கள் மருத்துவர் ஆகாதீங்க, நீங்கள் இன்ஜினியர் ஆகாதீங்க, நீங்கள் ஒரு ஒரு டாக்டர் ஆகாதீங்க, ஒரு விஞ்ஞானி ஆகாதீங்க அப்படின்னு கிராமத்தில் உள்ளவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்படவே முடியாது. கிராமத்தில் உள்ளவனே படித்து எப்படியா அங்கே போயிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறான். ஆனால் ஒரு ஆட்சியாளன் சொல்கிறான் பாருங்கள், விவசாயத்தை நான் அரசு பணியாக மாற்றுவேன், விவசாயத்தின் மூலமாக ஒருத்தன் பொருளாதாரத்தில் தன்னிறைவு ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவன் சொல்கிறான். மண்ணுக்காக பேசுகிறான், இயற்கை உரத்தை பற்றி பேசுகிறான், மலைகளுக்காக பேசுகிறான், நீருக்காக பேசுகிறான், நல்ல ஒரு காற்று கிடைக்கணும் அப்படின்னு பேசுகிறான். அப்படி இந்த இயற்கை அரசியலை பேசுகிறான். ஒட்டுமொத்த உலக உயிர்களுக்காகவும் ஒருத்தன் பேசுகிறான். ஆனால் இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? பார்த்தீங்களா, என்னங்க இவங்க சாத்தியமில்லாதது பேசுகிறாங்க, இவன் மக்களை மறுபடியும் கற்காலத்துக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா, சோகால்டு நகரத்தில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸு, சினிமா துறையில் இருக்கிறவங்க இப்படி பேசுகிறத பார்க்கும்போது ரொம்பவும் வேதனையாக இருக்கும். படிச்சிருக்கோம், நம்ம மனுஷன் பொருளாதாரத்தை நோக்கி தான் ஓடிட்டுருக்குறோம். பொருளாதாரம் எதில் இருக்குது அப்படிங்கிறத சிந்திக்கணும். நீங்கள் டாக்டர் ஆகுறீங்களா, ஆகுங்க, உங்களை யாரும் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அரசாங்க தொழில் ஒருத்தன் விவசாயத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் குறை சொல்லாதீங்க. விவசாயம் மூலமாட்டு ஒரு பொருளாதாரத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா அவன் அதன் மூலமாட்டு பொருளாதாரத்தை சம்பாதிக்க போகிறான். ஆனால் ஒன்றே ஒன்று நண்பர்களே, இந்த விவசாயம் பண்ணக்கூடியவன் முட்டாள் அப்படிங்கிற ஒரு சிந்தனைன்னா நிச்சயமாக மாற்றிங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. விவசாயம் அப்படிங்கிறது படிக்காதவன் செய்யக்கூடிய தொழில்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம கற்றவர்களும் விவசாயத்துக்கு வாங்க, விவசாயத்தை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெரிய லெவலுக்கு கொண்டு போக பாருங்கள். ஆனால் படிக்காதவன் செய்யக்கூடிய தொழில் விவசாயம் அப்படின்னு நீங்கள் நினைக்காங்க. நானும் படிச்சிருக்கிறேன், விவசாயம் பார்க்குறேன். விவசாயம் மூலமாக பொருளாதாரத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற சூழலை தலைவர்கள் சிந்திக்கணும். சரியா?